ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இ என்பது தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. இ என்பதற்கான தவறான பொருள். இ வந்து ஒன்று வந்து உயிரெழுத்து, இது கரெக்டு. ஆப்ஷன் பி ஒரு வகை பறவை. அடுத்து ஈனா ஈதல், பகிர்ந்து கொடு. அப்போ ஆப்ஷன் சி அணிகள்னு இருக்கு. அங்கே இது தவறாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. அப்போ ஈ என்பதற்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு என்பது ஈ என்பதற்கான பொருள். அடுத்து தொழி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்களை எதை குறிக்கின்றன? இந்த சொற்கள்லாம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்களின் மேற்பகுதி. பழங்களோட மேற்பகுதி தான் தொழி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன் என்பதற்கான பல சொல் பார்த்தீங்கன்னா கோ. அடுத்து தலைவன். கோ அரசன் பார்த்துப்போம், ஒரு எழுத்து ஒரு வரையில். கோ தலைவன். மற்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மன்னன், கவிஞன். மன்னன் வரும், பட் ஆனால் கவிஞன் வராது. அடுத்து முதல்வன், குடிலன். ஆப்ஷன் சி தப்பு. அடுத்து ஆப்ஷன் டி வேந்தன், உறுப்பினன். இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக. அடுத்து வயல். வயல் என்பதற்கான பல சொற்கள். பகல், பழனம், செய், நெல். வயல் என்பது கழனி ஒன்று இருக்கு, பழனம் என்பதும் இன்னொரு மீனிங் இருக்கு. கழனி, பழனம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வயலை குறிக்கும். அடுத்து கோ, இதை பார்த்துருக்கோம். கோ அரசன் ப்ளஸ் வேந்தன், தலைவனும் வரும். கோ என்பதற்கு ஆ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, பாடல், பண், இசை, புகழ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். மலை என்னும் பொருள் தரும் சொற்கள். வெறுப்பு, அசலம், பொறுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கிறது. ஆப்ஷன் டி வந்து பாருங்க, குன்றம், கிரி. கிரியும் மலையை தான் குறிக்கும், குன்றமும் மலையை தான் குறிக்கும். பட் ஆனால் மறை வந்து பார்த்தீங்கன்னா மலையை குறிக்காது. ஓகேவா? மூணுமே வரலாம். அதில் ஒன்று தவறாக இருந்தாலும் அது வராது. அடுத்து மாலை இரு பொருள் தருக. மாலைக்கு ஒன்று மலர் மாலை, மற்றொன்று பார்த்தீங்கன்னா அந்தி பொழுது, அதான் சாயங்காலம், ஈவினிங். உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோங்கு மலை, உயர் பிளஸ் ஓங்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உயர்ந்தோங்கு மலை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்புக்கு அனல், கனல். ஆப்ஷன் சி பாருங்க, தீ இருக்கு, பட் ஆனால் தண்ணீர் என்ற மற்றொரு பொருள் இருக்கு, அது தவறானது. ஆப்ஷன் ஏ கனல், அனல். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நாவாய் வங்கம், அழி ஆழி, ஆழி சுழி, கப்பல் பேருந்து. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். நாவாய் வங்கம், இது ரெண்டுமே கப்பலை குறிக்கிற வேறு பெயர். அடுத்து வயல், இப்போதான் பார்த்துருப்போம். பழனம், கழனி பார்த்துருப்போம். இங்கே இன்னொரு மீனிங் இருக்கு, செய். செய்னாலும் வயல்ல தான். செய், பழனம், கழனி, இது மூன்றுமே வயலை குறிக்கும். இன்னும் நிறைய மீனிங் இருக்கு. கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி வகை. கூலம், கால், முத்து, முதிரை எல்லாம் மணி வகையை குறிக்கும். கழை என்னும் சொல்லிற்கு பொருத்த மொழி இரு பொருள். கழை வயலின் கலை, முகத்தின் ஒளி, இதான் கலை. கலை என்பது பார்த்தீங்கன்னா வேண்டாத செடி என்று பொருள் வரும். இதுல வந்து வயலின் கலை, முகத்தின் ஒளி தான் கலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகியவை எதனை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகையை குறிக்கும். வடு, மாவடு. மூசு என்பது பழா பிஞ்சு தான் மூசுன்னு சொல்லுவாங்க. தென்னை குறும்பை, கச்சை, வாழை கச்சலை கச்சல் சொல்லுவாங்க. வாழை கச்சல் தான் வாழை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகையை குறிக்குது. அடுத்து அணி என்னும் சொல் தரும் பல சொற்கள். அணிக்கு வந்து அணிகள் இருக்கு, அழகு, வரிசை, அணிதல். ஆப்ஷன் ஏ. தவறான கூற்றினை கண்டறிக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதல். சொல்லுதல் என்றால் ஒன்று பேசுதல், விளம்புதல், இது வரும். அதாவது செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுதல் என்னும் பொருளை குறிக்கும். ஆனால் ஆப்ஷன் சி வந்து எழுதல், கேட்டல் என்ற
பொருள் குறிக்குது. அப்போ எது தவறுன்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு வகை சொல்லை கண்டறிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுதல். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறி. அழகு வந்து வனப்பு வரும் ப்ளஸ் கவின் வரும். கவின் வனப்பு வந்து அழகை குறிக்கும். அடுத்து ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. ஒளி என்பது பார்த்தீங்கன்னா அழித்து விடு அப்படின்னா தொலைத்து விடு. ஒளி என்பதற்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்து கூட போடலாம். நம்ம சில ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி எந்த ஆப்ஷன் பொருந்தாமல் இருக்கோ அதை எடுத்துட்டு மிச்சம் இருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் பயிர் வகையை குறிக்கும். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் வந்து இளம் பயிர் வகையை குறிக்குது. ஒரு பொருள் தரும் சொற்கள். புகழ், இசைவு. அதாவது பார்த்தீங்கன்னா இசைக்கு என்ன பொருள் இருக்குன்னா புகழ் இருக்கு பிளஸ் இசைவு இசைக்கு இருக்கு. திங்கள். திங்கள் என்பதற்கு மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஷ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு நம்ம போட்டுக்கலாம். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுங்க. வெய்யோன்னா கதிரவனை குறிக்கும். சூரியனை குறிக்கிறது வெய்யோன். பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு பிளஸ் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா கதிரவனை குறிக்கும். ரவி. அடுத்து திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக. திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக. திணை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், நிலம். நம்ம தானியம் நிலம் போட்டுக்கூடாது, ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். திணை என்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் பிளஸ் நிலம் வரும் திணை. அடுத்து சால, உரு, தவ, நனி, கூர்கடி ஆகிய என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. இந்த சொற்கள் எல்லாம் மிகுதி என்ற ஒரே பொருளை தான் தரும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி, தத்தை பிளஸ் கிள்ளை. தத்தை, கிள்ளை. கிளி என்பதற்கு தத்தை, அடுத்து கிள்ளை. அடுத்து தாள், தண்டு, கோல், தூடு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு பார்த்துருப்போம், வாழைத்தண்டு, இதெல்லாம் அடிப்பகுதியை குறிக்கும். தாவரங்களோட அடிப்பகுதியை குறிக்கும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறி. அவிந்தன என்பதற்கு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன. ஆப்ஷன் டி பாருங்க வாடினா இருக்கு, ஆனால் எங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கு. மலர்ந்தன. அவிந்தன அப்படின்னா மலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன. ஓகே. அடுத்து பொறுத்துக. ஆறு. ஆறு என்பதற்கு வந்து பார்த்தோம்னா வழி, நதி. அடுத்து திங்கள் என்பதற்கு மதி, மாதம். மதி என்றால் அறிவு என்ற பொருள் இருக்கு. அடுத்து ஓடு. ஓடு என்பது விரைவாக நடத்தல் அப்படின்னா கூரை ஓடு. நகை என்பதற்கு சிரிப்பு, அணிகலன். ஆப்ஷன் சி. அடுத்த 31. போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பூவினோட நிலைகளை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு. ஆறு என்பதற்கு நதி, எண், வழியும் ஒரு மீனிங் இருக்கு. ஆழி, முன்னில், பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கின்றன? இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கடல் தான் குறிக்குது. அடுத்து இது லேட்டஸ்டாக கேட்டது, 23 கேட்டது. ஏய் என்பது என்னோடு பொருந்து, சேர், கூடு என்னும் பொருளை உடையது. ஏ என்பது பார்த்தீங்கன்னா என்னோடு சேர், பொருந்து, கூடு என்ற பொருள் உடையது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம், தரணி, பார். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிக்கும். கடி. கடி என்பது காவல் பிளஸ் விரைவாக. இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். மிகுதி என்ற ஒரு பொருளை தரும் அப்படின்னு. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் முடியுது. தேங்க்யூ.